ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கிளாஸ் 20th வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ன்னு தனியாக உங்களுக்கு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது டோட்டலாக 60 டேஸ் சேலஞ்சு. அதில் வந்து இது இப்போ 20th டேயில் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நான் தமிழ் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு இங்கிலீஷ் மீனிங் பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்ட்டு இங்கிலீஷ் சென்டென்ஸ் கொடுத்துட்டு தமிழ் மீனிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்பெஷலான வேர்ட்ஸ் தான். அதாவது இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம சொல்லும்போது இப்போ ஒரு ஒரு பையனை நம்ம குறிக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் வந்தான், அவன் போனான். அதுதான் சரியான இது சரியான வாக்கியம். ஓகேங்களா? அதே வந்து சம்டைம்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இப்போ சேகர் வந்தானா அப்படின்னா, ஆ அது வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லுவோம். சரி, லோக்கல் பாஷையில் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில டைம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் சில டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, திஸ் இஸ், தட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, பர்சனையே சொல்லுவோம். இப்போ திஸ் இஸ் ராகு, சாரி திஸ் இஸ் ரகு அப்படின்றது திஸ் இஸ் ரகு. இவன் ரகு அப்படின்னா ஹீ இஸ் ரகு அப்படின்னு தானே சொல்லணும். பட் நம்ம திஸ் இஸ் ரகு அது மாதிரி சொல்கிறோம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். இந்த திஸ் தட் வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி சென்டென்ஸ்லான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ரகு அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா, இவன் ரகு, இவன் ரகு. நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் அபி அப்படின்னா, சாரி திஸ் இஸ் இல்லை, இது தட் இஸ். தட் இஸ் அபி அப்படின்னா அவள் அபி. இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, திஸ்ன்றதுக்கு கரெக்டான மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம இது அப்படின்னு தான் சொல்லணும். தட்டுன்றதுக்கு நம்ம கரெக்டான மீனிங் பார்த்தீங்கன்னா அது. இது அதுன்னு தான் சொல்லணும். பட் இந்த இடத்துல நம்ம ஏன் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு திஸ்ன்றது இவன் சொல்றோம்னா, ரகுன்றதுனால தான் நம்ம இவன் சொல்றோம். ஸோ ரகுன்றது ஒரு பர்சன். அப்போ வந்து ஒரு பையனை குறிக்குது. அப்போ இவன் அப்படின்னு தான் வரணும் அப்படின்றதுக்காக. பட் இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான வேர்டு எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ரகு, இது ரகு, அது அபி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ரகு என் பையன், அது வந்து அபி என் பொண்ணு, அது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம திஸ் இஸ் ரகு, தட் இஸ் அபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டே டு டே லைஃப்லேயும் ஃபெமிலியரான வேர்ட்ஸ் தான். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்ட் ஒன், திஸ் இஸ் ஹிஸ் புக். இது இவனுடைய புத்தகம். இது இவனுடைய புத்தகம். தட் இஸ் ஹர் புக் அப்படின்றது அது அவளுடைய புத்தகம். அது அவளுடைய புத்தகம். ஸோ யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இது அதுன்றத ஒரு மெட்டீரியலை பற்றி தான் நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு அனிமல்ஸ் பற்றி நம்ம என்ன சொல்லுவோம், இது கேட்டு, இது டாக், அது மாதிரி சொல்லுவோம். பட் ஃபர்ஸ்ட் ஒன்ல நம்ம ஏன் திஸ் இஸ் ரகு அப்படின்னு கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் இது ரகு, இது அபி அப்படின்னு கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம திஸ் இஸ் ரகு, தட் இஸ் அபி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஹீ இஸ் எ பாய் அப்படின்றது அவன் ஒரு பையன். அவன் ஒரு பையன். தென் she is a girl. அவள் ஒரு பெண். அவள் அவள் ஒரு பெண். யூ ஆர் எ ஸ்டூடெண்ட் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன மீனிங்னா, நீ ஒரு மாணவன். நீ ஒரு மாணவன்.
ஐ எம் எ கிளர்க். ஐ எம் எ கிளர்க் அப்படின்றதுக்கு நான் ஒரு குமஸ்தா. நான் ஒரு குமாஸ்தா. குமாஸ்தான் வேலைக்கு தான் நம்ம கிளர்க்குன்னு சொல்லுவோம். நான் ஒரு குமாஸ்தா. இப்போ இதே கிளர்க்குன்ற வேலைக்கு பதிலாக போலீஸ்ன்னு இருக்குன்னா ஐ எம் எ போலீஸ், ஐ எம் எ இன்ஸ்பெக்டர், ஐ எம் எ இன்ஜினியர், ஐ எம் எ டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் எ பென். இது ஒரு பேனா. இது ஒரு பேனா. திஸ் இஸ் எ பென்னா, இது ஒரு பேனா. நெக்ஸ்ட், திஸ் இஸ் அன் ஆப்பிள் அப்படின்னா இது ஒரு ஆப்பிள். இது ஒரு ஆப்பிள். திஸ் இஸ் அன் ஆரஞ்ச். திஸ் இஸ் அன் ஆரஞ்ச்னா அது ஒரு ஆரஞ்சு பழம், அது ஒரு கமலா பழம், அது ஒரு கமலா பழம். ஐ எம் அன் இந்தியன் அப்படின்றது நான் ஒரு இந்தியன். நான் ஒரு இந்தியன். This is the book I need. This is the book I need. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் தான் எனக்கு வேண்டும். இந்த புத்தகம் தான், இந்த புத்தகம் தான் எனக்கு வேண்டும். எனக்கு வேண்டும். Next one, I have also bought the same pen. I have also bought the same pen. இப்போ யார்கிட்டயாவது என்கிட்டயும் இதே மாதிரி பென் இருக்கே அப்படின்றத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, அதே பேனா தான், அதே பேனா தான் நானும் வாங்கியது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லும்போது நான் வாங்கின பேனா பற்றி அப்படின்னா இதே பேனா தான் நானும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. ஸோ அதை வந்துட்டு அதே பேனா தான் நானும் வாங்கியது. வாங்கியது. This is a pencil and it's mine. அப்படின்னா இது பென்சில். This is a pencilனா இது பென்சில். இது பென்சில் அண்ட் இட்ஸ் மைன் அப்படின்னா இட்ஸ் மைன்னா இது என்னுடையது. இது என்னுடையது. என்னுடையது. இது பென்சில், இது என்னுடையது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் மை கோட் அப்படின்றது அது ஒரு வெள்ளாடு. அது என் வெள்ளாடு. அது என் வெள்ளாடு. நெக்ஸ்ட், these books are mine, those books are yours அப்படின்னா இவை என் புத்தகங்கள். these books are mine அப்படின்னா இவைகள் என் புத்தகங்கள். இவைகள் என் புத்தகங்கள். these are mine இவைகள் என் புத்தகங்கள்.
தோஸ் ஆர் மைன்னா அவைகள் உன் புத்தகங்கள். அவைகள் உன் புத்தகங்கள். அவைகள் உன் புத்தகங்கள். These are your notebooks. They are on the table. So இது என்ன, இதுக்கு என்ன மீனிங்னா, இவைகள், these are your notebooksனா இவைகள் உன்னுடைய நோட்டு புத்தகங்கள். இவைகள் உன்னுடைய நோட்டு புத்தகங்கள். They are on the table அப்படின்றது இவை மேசை மீது உள்ளன. இவை மேசை மீது உள்ளன. இவை மேசை மீது உள்ளன. நெக்ஸ்ட் ஒன், those are my drops. They are of many colors. அப்படின்னா those are my drops அப்படின்றது அவை என் மிட்டாய்கள். அவைகள், those are my dropsன்றது அவை என் மிட்டாய்கள். மிட்டாய்கள். அவைகள் என் மிட்டாய்கள். அவை பல வண்ணங்களில் உள்ளன. வண்ணங்களில், மெனி கலர்ஸ்னா கலர்ஸ் இருக்குல்ல, கலர்ஸ் வண்ணங்கள். வண்ணங்களில் உள்ளன. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா those are my drops. ஸோ அவைகள் என் மிட்டாய்கள். ஓகேங்களா, என்னுடையது, என்னுடைய மிட்டாய்கள், இல்லை என் மிட்டாய்கள்னு சொல்லலாம். தே ஆர் மை கலர், தே ஆர் ஆஃப் மெனி கலர்ஸ் அப்படின்னா அவை பல வண்ணங்களில் உள்ளன. ஸோ அது வந்து நிறைய கலர்ஸில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி, வி ஆர் ஹர் இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னா பாரதம், இந்தியா நம் நாடு, நாம் அதில் வசிப்பவர்கள். நாம் அதில் வசிப்பவர்கள். இந்தியா நம் நாடு, நாம் அதில் வசிப்பவர்கள். இல்லைன்னா இந்தியான்றது பாரதம், பாரத நாடு. பாரதம் நம் நாடு, நாம் அதில் வசிப்பவர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல், இல்லை கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன், அதில் எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை, இந்த மாதிரி 1000 above வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care.